السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எம்மீது கொண்ட அன்பின் காரணமாக குறுகிய கால வாழ்க்கையை தந்த அல்லாஹ் அந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள் அதிகமான நன்மைகளை செய்து வர வேண்டும் என்பதற்காக காலத்தை தந்து அந்த காலத்திலே சிறப்புக்குரிய நாட்களாக சிறப்புக்குரிய மாதங்களாக எங்களுக்கு நேர காலங்களை ஒதுக்கி தந்திருக்கின்றான். அந்த காலங்களிலே நாங்கள் செய்கின்ற சிறிய அமல்களாக இருந்தாலும் அளப்பரிய நன்மைகளை தரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கின்றான். அந்த வகையிலே தான் அல்லாஹுக்கே விருப்பமான மிகவும் நேசத்துக்குரிய ஒரு அமலாக நோன்பை ஆக்கி அந்த நோன்பை ஒரு மாத காலம் நோட்க வேண்டும் என்று எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். அந்த நோன்பு மாதத்திலே நாங்கள் செய்கின்ற அமல்களிலே ஏற்படக்கூடிய தவறுகள் அல்லது சொல்லினாலோ அல்லது செயலினாலோ ஏற்படக்கூடிய தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காக, அந்த நோன்பை சம்பூர்ணப்படுத்துவதற்காக, நோன்பினுடைய கூலியை நல்ல முறையிலே வழங்க வேண்டும் என்பதற்காக நோன்பின் இறுதியிலே அல்லாஹு தாலா ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற ஒரு கடமையை எங்களுக்கு விதித்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜக்காத்துல் ஃபித்ர் நோன்பாளிகளுக்கு துஹரத்துல் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வ ரஃபஸ் வ துஅமத்துல் லில் மசாக்கீன் என்று சொன்னார்கள். அதாவது சொல்லினாலோ செயலினாலோ ஏற்படக்கூடிய தவறுகளிலே இருந்து அந்த நோன்பை தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும், மிஸ்கீன்கள் ஏழைகளுக்கு அது உணவாகவும் அமைய பெற்றிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையிலே நோன்பு பெருநாள் பிறை தென்பட்டதிலே இருந்து நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக கொடுத்து முடிக்க வேண்டும் என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. இதை கொடுக்க வேண்டியவர்கள் யார் என்று கேட்டால், நோன்பு பெருநாள் தினத்திலே தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காகவும் போதுமான அளவுக்கு வசதி இருந்து அந்த இரவு நாள், அதாவது பெருநாள் தினத்தை கம்ப்ளீட்டாக சம்பூர்ணமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்குரிய தேவைகளுக்கு போக மேலதிகமாக இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையிலே பெருநாள் தொழுகைக்கு முன்னால், அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடியவர்கள் கடைசி நோன்பு பிறை தென்படுவதற்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கும் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் ஒரு தலைக்கு ஒரு சா என்று இஸ்லாம் சொல்கிறது. சா என்பதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் 2.5 கிலோ அல்லது 3 கிலோ, கிட்டத்தட்ட 3 கிலோ அல்லது 2.5 கிலோ உணவாக நாங்கள் ஊரிலே தன்னுடைய நாட்டிலே எதை உணவாக கொள்கிறோமோ அந்த உணவிலே இருந்து ஒரு ஏழைக்கு நாங்கள் கொடுப்பதற்கு பேர் ஒரு சா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் நிறைவேற்றுகின்ற போது ஒரு சா என்ற அளவில் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய செலவிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும் நாங்கள் அதை கொடுக்க வேண்டும். இதனை கொடுப்பதோடு பெருநாள் தொழுகைக்கு முன்னால் இதை நிறைவேற்றினால் ஜக்காத்துல் ஃபித்ராவாக ஏற்றுக்கொள்ளப்படும். பெருநாள் தொழுகைக்கு பின்னால் அதை நிறைவேற்ற வேண்டி வந்தால் அது சாதாரண தர்மமாக ஆகிவிடும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று தான் அந்த நோன்பை சம்பூர்ணப்படுத்திய மக்களுக்கு பெருநாள் தொழுகை மிகவும் முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அந்த பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையிலே மைதானத்திலே தொழுவது சிறந்தது. அந்த பள்ளிவாசலிலே தொழுதாலும் எந்த தவறும் கிடையாது. அந்த பெருநாள் தொழுகையிலே முதல் ரக்காத்திலே 7 அதாவது ஆரம்ப தக்பீர் அல்லாமல் 7 தக்பீர்களும், இரண்டாவது ரக்காத்திலே 6 நிலைக்கு வருகின்ற தக்பீர் அல்லாமல் 5 தக்பீர்களும் சொல்லப்படும். அந்த தக்பீர்களுக்கு இடையிலே அல்லாஹுவை நேரம் இருந்தால் ஒவ்வொரு தக்பீர்களுக்கு இடையிலேயும் தஸ்பீஹ் செய்வதிலே எந்த தவறும் கிடையாது. அல்லது அந்த தக்பீர்கள் மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு ரக்காத்தில் முதல் ரக்காத்திலே 7 தக்பீர்களும் இரண்டாவது ரக்காத்திலே 5 தக்பீர்களுமாக சொல்லப்பட வேண்டும். அதற்கு பின்னால் முதல் ரக்காத்திலே சூரா ஃபாத்திஹாவோடு சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா என்ற அத்தியாயங்களை ஓதிக்கொள்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் தொழுகை, அதாவது பெருநாள் தொழுகையை
நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த தொழுகைக்கு நாங்கள் போகும்போது ஒரு வழியிலே போக வேண்டும், வரும்போது ஒரு வழியிலே வேறு வழியிலே வர வேண்டும். நோன்பு பெருநாளை பொறுத்தவரையிலே பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முன்னாலோ அல்லது பள்ளிவாசலில் இருந்தோ தொழுகைக்கு முன்னால் ஏதேனும் ஒன்றை உட்கொள்வது மிகவும் சிறந்தது, சுன்னத்தாக இருக்கிறது. அதிலே உண்ணக்கூடியது ஈத்தம்பழமாக இருந்தால் ஒற்றைப்படியாக நாங்கள் உண்டு கொள்வது நபி வழியாகவும் இருக்கிறது. ஆகவே தான் ஹஜ்ஜு பெருநாளைக்கு நாங்கள் பள்ளிக்கு போகும்போது உண்ணாமல் பருகாமல் போக வேண்டும். அது தொழுகை முடித்துவிட்டு வந்து நாங்கள் உண்ண வேண்டும், பருக வேண்டும். நோன்பு பெருநாளை பொறுத்தவரையிலே நாங்கள் பள்ளிக்கு போவதற்கு முன்னால், தொழுகைக்கு போவதற்கு முன்னால் ஏதேனும் ஒன்றை உட்கொண்டு விட்டு போவது சிறந்த மிக முக்கியமான சுன்னத்துக்களிலே ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று தான் ரமதானுடைய காலத்திலே ரமதானுடைய நோன்பை பிடித்த நாங்கள் ஷவ்வாலுடைய அதாவது 6 நோன்பையும் நாங்கள் பிடிப்போமாக இருந்தால், ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்பையும் நாங்கள் ரமதானோடு தொடர்ச்சியாக நாங்கள் பிடிப்போமாக இருந்தால் அதற்குரிய கூலி அந்த வருடம் பூராவும் நோன்பு பிடித்த கூலியை பெற்று தருகிறது. அந்த 6 நாட்கள் நோன்பு பிடிப்பது ஒரு வருட காலம் நோன்பு நோட்ட நன்மையை எங்களுக்கு பெற்று தருகிறது. ஆகவே தான் ரமதானுடைய ஒரு மாதத்தை நாங்கள் நோன்பிலே கழித்தோம், அதை ஏனைய காலங்களுடைய கூலியை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடாதா என்று நாங்கள் நினைத்து பார்ப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். அதாவது யார் ரமதானுடைய நோன்பை நோற்றி தொடர்ச்சியாக 6 நோன்பையும் பிடிப்பார்களோ அந்த நோன்புக்குரிய கூலியாக ஒரு வருட காலம் நோன்பு நோட்ட கூலியை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்ற நபி வழியையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வளவு சிறப்புமிக்க அமல்களை குறுகிய காலத்திலே செய்து அல்லாஹ்வுடைய நல்ல அன்பையும் அல்லாஹ்வுடைய மகத்தான மகஃபிரத்தையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக எம் அனைவர்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.